ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க நீ கம்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இதில் 3 கப்பு எடுக்கிறேன். 3 கப்புக்கு 6 கப்பு தண்ணி சேர்த்து செஞ்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இது கல்லெல்லாம் இருக்கிறதெல்லாம் இப்படி அரித்து எடுத்துகிட்டு, ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு எப்படி அரிக்கிறதுன்னு தெரியாது. இப்படி எடுத்துகிட்டு நான் இது முழு கம்பு வாங்கினதுனால இந்த மாதிரி நீங்கள் உடச்ச கம்பு கடையில் விற்கி அதான் இருந்ததுன்னா இப்படி அரிக்க வேண்டியதில்லை, அப்படியே எடுத்து பண்ணிக்கலாம். முழு கம்பாக இருந்தால் தான் ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிறக்காக நான் முழு கம்பு எடுத்துருக்கிறேன். ஏன்னா அலுமினி பாத்திரத்தில் அரைச்சிங்கன்னா தான் கல்லெல்லாம் நிற்கி, சில்வர் பாத்திரத்தில் நிற்காது. அரைச்சிட்டு கம்ப்ளீட்டாக தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. இப்படி பளபளன்னு இருக்கணும். மிக்சியில் ரிவர்ஸில் 2 சுற்று விட்டுட்டு மறுபடியும் ஒரு 4 சுற்று சர்றன்னு 4 சுற்று விட்ருங்க. போதும். இந்த அளவுக்கு வந்தால் எடுத்துருங்க, கரெக்டாக இருக்கும். வரும் இந்த அளவுக்கு வந்தது எடுத்துக்கலாம். புடச்சிக்கலாம். ஊற மட்டும் வச்சிடாதீங்க. கழுவி எடுத்ததையும் தண்ணி வடிச்சதையும் எடுக்கணும். ஊற வச்சிங்கன்னா எல்லா பொடியாயிரும். அதனால தண்ணியில் போட்டு எடுத்ததையும் அடித்து இந்த மாதிரி பண்ணிக்கணும். தவிடு பாருங்கள், இவ்வளவு தவிடு வந்துரு புடச்சா. ஃபஸ்ட்டு முன்னாடி வர குரணையெல்லாம் தனியாக அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. 2-3 டைம் எடுத்திங்கன்னா இவ்வளவு குரணை வந்துரு. இன்னைக்கு போய் இதையும் சாப்பாடு செய்யலாம் வாங்க. இதில் 3 கப்பு கம்பு எடுத்துருக்குது. 6 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு ஜாஸ்தியாக 7ஆவது கப்பாக ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. கம்பு சேர்த்துக்கலாம். வர 3/4 பதம் வந்துருச்சு. அடுத்தது இந்த குருணை பொடிச்சு வச்சோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். குருணை போட்டு ஒரு பெரட்டி மூடி போட்டு ஒரே விசில் ஆஃப் பண்ணிடலாம். கம்பு சாதம் ரெடி. வாங்க சாப்பிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு காலையில் எழுந்திரிச்சு தயிர் போட்டு கரைச்சி குடிக்கிறது ரொம்ப நல்லது. கம்மங்கூழ் வெளியில காசு கொடுத்து நம்ம வாங்குறதுக்கு நம்ம இப்படி செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா 2-3 நாளைக்கு வச்சுக்கலாம். இது எல்லா குழம்புமே உங்களுக்கு மேட்ச் ஆகு. மொத்தத்தில் கொள்ளுப்பருப்பு, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, சாம்பார், கருவாட்டு குழம்பு எல்லாமே மேட்சிங் ஆகு. செமையாக இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கம்பு சாதம் ரெடி. வாங்க சாப்பிடலாம்.